ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது டாப் 50 காலேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த நம்பர்ஸ், அதாவது 1லேருந்து 50 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலேஜஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த நம்பர்ஸ் வந்து மேபி உங்களுக்கு பிடித்தமான நம்பர்ஸாக இருக்கலாம், காலேஜஸும் உங்களுக்கு பிடித்தமான காலேஜஸ் இருக்கலாம். இது சில காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத காலேஜஸ் கூட வந்திருக்கலாம். சரியா? அதனால் எந்த காலேஜை பற்றி நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு பேப்பர் ஒரு பெண்ணோட ஃபாலோ பண்ணுங்கள். எதுக்கு சார் வீடியோ தானே பார்க்க போகிறோம், எதுக்கு பேப்பர் பென்னு கேட்குறீங்களா? அதாவது கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா ஒரே நேமில் இருக்க காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அதாவது நம்ம வந்து ஒரே நேமில் இருக்க காலேஜ் நம்ம கொடுக்கும்போது கவுன்சிலிங் கோடு வந்து நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். சரியா? அதனால் கவுன்சிலிங் கோடை நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சிஇஜி கேம்பஸோட கவுன்சிலிங் கோடு பார்த்திங்கன்னா 1001. சரியா? அடுத்து செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2006 அட்டானமஸ் காலேஜ். சரியா? அதே மாதிரி நீங்கள் அட்டானமஸ் காலேஜும் நம்ம ப்ராக்கெட்லேயே கொடுத்துருப்போம். அட்டானமஸ் காலேஜஸ் வந்து எது எது அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ். சரியா? 1004 எம்ஐடி கேம்பஸ் 3rd பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் 4th பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஐடி கோயம்புத்தூர் 2007 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்என். சரியா? எஸ்எஸ்என் வந்து 5th பிளேஸில் இருக்குது, 1315 கவுன்சிலிங் கோடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர் 2005. நெக்ஸ்ட்டு தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோடு அதாவது 5008. சரியா? 7th பிளேஸ் இருக்குது, அட்டானமஸ் காலேஜ். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ் வந்து நிறையா பசங்க விரும்புறதில்ல 1002. ஏன்னா வந்து இதில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இருக்கும். நிறையா ஃபெமிலியர் ஆகாத கோர்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நமக்கு காத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர். சரியா? அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சரியா? இதுவும் நமக்கு என்னென்னா பெஸ்ட்டு தான். இதுவும் ஒரு அதாவது கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான காலேஜஸ் தான் நம்ம என்ன முடிஞ்சு வச்சு பார்த்தா முன்னாடி கொடுத்துருக்கோம். இது வந்து 9th பிளேஸில் இருக்குது. கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 5012. அதுக்கப்புறம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் 2712. சரியா? 10th பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 11th பிளேஸில் இருக்குது, 1219. சரியா? அதுக்கப்புறம் பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச். இதுக்கு தான் சொன்னேன் கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பார்த்த பிஹெச்டி வந்து கவர்மெண்ட் எய்டட், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ஃபைனான்ஸு. சரியா? அதனால் இந்த 2377 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2377. இப்போ இந்த காலேஜ்லாம் நீங்கள் கொடுக்கும்போது என்னாச்சு போதுன்னா கொஞ்சம் யோசித்து கொடுக்கணும். ஏன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். சரியா? 2615 கவுன்சிலிங் கோடு 13வது பிளேஸில் இருக்குது. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 14வது பிளேஸில் இருக்குது, 1317. அதுக்கப்புறம் ஏசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி. சரியா? இது வந்து 15வது பிளேஸில் வச்சுருக்கோம், 5901. அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2718 16வது பிளேஸில் இருக்குது. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் 2711 17வது காலேஜுக்கு. மெப்கோ. சரியா? மெப்கோ வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடு ஒரு நல்ல காலேஜ் 4960 18வது பிளேஸில் இருக்குது. ஆர்எம்கே 19வது பிளேஸில் வச்சுருக்கோம். சரியா? 1113. பனிமலர் வந்து பார்த்திங்கன்னா 20வது பிளேஸில் இருக்குது, 1210 கவுன்சிலிங் கோடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 21வது பிளேஸ் வச்சுருக்கோம், 4974. ரீஜனல் கேம்பஸ்லேயே ஒரு நல்ல கேம்பஸ் சவுத் சைடு அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி வந்து ஒரு நல்ல கேம்பஸ். சரியா? அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் 1309 22வது பிளேஸில் இருக்குது. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமபுரம் கேம்பஸ் எஸ்ஆர்எம் ராமபுரம் கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா 1304 23வது பிளேஸுக்கு. 24வது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் எனர்ஜி அதாவது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1321. சரியா? கவுன்சிலிங் கோடு அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 1120. பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2702. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். சரியா? 2709 ஈரோடில் இருக்குது. அதில் டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்காக ஆரம்பித்த காலேஜஸ் இது வந்து தெரியா. கொஞ்சம் இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. 2709 27வது பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 28வது பிளேஸில் வச்சுருக்கோம், 1419. சரியா? அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது பிட் கேம்பஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் 3011 திருச்சியில் இருக்குது.
29வது பிளேஸ் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26-18. அதுக்கப்புறம் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் 13-06 31வது பிளேஸில் இருக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா சரியா 32வது பிளேஸில் இருக்குது 27-19. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 27-06 அட்டானமஸ் சரியா 33வது பிளேஸ் இருக்குது. ஆர்எம்டி ரெண்டுமே பெஸ்ட்டு தான். 11-12 கவுன்சிலிங் கோடு 34வது பிளேஸில் இருக்குது. தந்தை பெரியார் சரியா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 15-16 35வது பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 12-11 36வது பிளேஸில் இருக்குது. பனிமலர் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 37வது பிளேஸில் இருக்குது. ஏன்னா பனிமலர் வந்து பார்த்திங்கன்னா 2 காலேஜ் இருக்குது. அது நல்லா தெளிவாக பார்த்துங்க. இதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறது என்னென்னா கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப முக்கியம். 12-31 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் 26-03 சரியா 38வது பிளேஸ் இருக்குது. ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 11-28 39வது பிளேஸு. அதுக்கப்புறம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்எம்மோட இன்னொரு உள்ளே இருக்குது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்குது வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் 14-22 40வது பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் சரியா. அதுக்கு நீங்கள் சென்னை வேலம்மாளே நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி தான் செலக்ட் பண்ணலாம். அதனால் இதை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்த்து நீங்கள் கொடுக்கலாம். 59-86 41வது பிளேஸில் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பார்த்திங்கன்னா 27-22 சரியா செகண்ட் கேம்பஸ் அட்டானமஸ் தான். இதுவும் சாரதானந்தன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி சரியா 38-19 43வது பிளேஸில் இருக்குது. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சரியா 44வது பிளேஸில் இருக்குது. இங்கே வந்து 13-24 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் சரியா அதாவது திருச்சிராப்பள்ளி ரீஜனல் கேம்பஸ் சரியா 45வது பிளேஸில் இருக்குது 34-65. நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் கோயில்பட்டி அட்டானமஸ் 46வது பிளேஸில் 49-62 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொன்னேரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 12-37 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில் 40-23 கவுன்சிலிங் கோடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் 59-10. ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜபாளையம் விருதுநகர் 46-78. சில காலேஜஸ் வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ணுங்க கொடுத்துக்க மாட்டோம். சில முக்கியமான காலேஜஸ் கூட இதில் வந்திருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து அதாவது நம்பர்ஸ் வந்து சும்மா தான் சரியா. நம்ம தான் என்ன பண்ணுறோம் பார்த்தோன்னா நல்ல காலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளாம் எடுத்துக்கிறோம். இதில் இல்லாத காலேஜ்லேயும் பெஸ்ட்டான காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. நம்ம இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் காலேஜுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு லிஸ்ட்டு உங்களுக்காக வரப்போகுது சரியா. அடுத்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில முக்கியமான காலேஜஸ் அதாவது செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டுக்கெலாம் சில முக்கியமான காலேஜஸ் வந்து இன்னமும் இருக்குது சரியா. அந்த காலேஜஸோட லிஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இதோட PDF ஃபைல் லிங்க் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.